ஹலோ மெடிக்கோஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எல்லோரும் காலேஜ் போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் இயருக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, என்னென்ன எசென்ஷியல் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒயிட் கோட். இந்த நோபல் ப்ரொஃபஷனுக்கான ஒரு யூனிஃபார்மே இந்த ஒயிட் கோட் தான். எல்லாருமே இந்த ஒயிட் கோட்டுக்காக தான் இத்தனை வருஷம் 1 or 2 சில பேர் ட்ராப் எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கான நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது. நாங்கள் சீனியர்ஸ் உங்கள் எல்லாரையும் வார்ம் வெல்கம் பண்ணி உங்களுக்கு ஒயிட் கோட் செரிமனி நடத்துவோம். அதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒயிட் கோட் இருக்கணும். ஒயிட் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் ஒன்று போதாதான்னு கேட்டிங்கன்னா போதாது. இப்போ நீங்கள் பயோகெமிஸ்ட்ரிலாம் போனீங்கன்னா லேப்லாம் போகும்போது சொல்யூஷன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி ஸ்ட்ரெயின் ஆகிடலாம். ஸோ இன்னொன்று இருக்குது, தப்பு இல்லை, 2 கோட் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போடுறப்பவே உங்கள் காலேஜ் அந்த அட்மின் பிளாக்கில் கேட்டுக்கோங்க. அதாவது நீங்களே கிட் ப்ரொவைட் பண்ணுவீங்களா. சில காலேஜஸில் யூனிஃபார்ம், அந்த கோட்டு, அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே அவங்களே ஒரு கிட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவசரப்பட்டு நீங்களே எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. அவங்க ஒரு கிட்டு ப்ரொவைட் பண்ணாலும் ஒரு கோட் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடி யூனிஃபார்ம், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் நாங்கள் போடுற மாதிரி இருக்கும். யூஸ்வலி நீங்கள் செகண்ட் இயர் போஸ்டிங்ஸ் வரும்போது தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்பையும் நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடியே வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். த மோஸ்ட் வேல்யூபிள் ஜுவல்லரி ஆஃப் டாக்டர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ ஸ்டெத்தஸ்கோப்லாம் வாங்கிட்டு கழுத்தில் போட்டு ஃபோட்டோவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டுப்பீங்க. தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பிக்சரில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி மைக்ரோடோன் இந்த பிராண்டில் ஸ்டெத்தஸ்கோப்பு வாங்குங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, அடுத்து வந்து லிட்மேன் சொல்லுவாங்க. லிட்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட காஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி பீரியடில் அவ்வளோ தேவைப்படாது. நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப சிஆர் பீரியடில் அந்த மாதிரி லிட்மேன் மாதிரி பிராண்ட் வாங்கினீங்கன்னா அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு 3rd year 4th year வரைக்கும் மைக்ரோடோன் ஸ்டெத்தஸ்கோப்பே மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட், ட்ரெஸ் கோட் வந்து ரொம்பவே முக்கியம். பாய்ஸாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட். தமிழ்நாட்டில் சில காலேஜஸில் ஆஃப் ஹேண்ட் தான் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் அந்த அட்மின் ஆஃபீஸ்லேயே தெளிவாக விசாரிச்சுக்கோங்க. ஃபுல் ஹேண்டாக ஆஃப் ஹேண்டாக சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் பேண்ட்ஸ் தான் போடணும். பிளாக் ஷூஸ் அண்ட் ஃபார்மல்ஸ் தான் மஸ்ட்டு பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி ஆர் சுடி, ஷால் கண்டிப்பாக போடணும். லெகின்ஸ் அதெல்லாம் அலோடே கிடையாது காலேஜில், தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்லேயும். லெகின்ஸ், இந்த ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடவே கூடாது. நீங்கள் ப்ரொஃபஸர் கண்ணு முன்னாடிலாம் ஜீன்ஸ்லாம் போட்டு சுற்றாதீங்க. நீங்கள் சண்டே வீக்கெண்ட் அதுமாதிரி அவுட்டிங் போகிறப்போ நீங்கள் கேஷுவலாக ஜீன்ஸ்லாம் போட்டுக்கலாம். பட் காலேஜ் டைமில் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடுறதும் செப்பல் போட்டுட்டும் நீங்கள் போகக்கூடாது. லேப்லாம் போகிறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கோட் போட்டுட்டு தான் போகணும். கோட் அண்ட் ஷூஸ்லாம் மஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுன்றது செகண்டரி, டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளினில் முக்கியமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங், பேசிக் நீட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆனட்டமியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனட்டமியில் இந்த டிசெக்ஷன் கிட், இந்த கிட்டில் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி டிசெக்ஷன் கிட், இந்த ஸ்டேஷ்னரி, அதாவது சர்ஜிக்கல் ஷாப் அப்படின்னு இருக்கும். காலேஜ் பக்கத்துலேயே இருக்கும். இல்லை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க நியர்பையில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. சர்ஜிக்கல் ஷாப்பில் போய்ட்டு நம்ம டிசெக்ஷன் கிட் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது வாங்கிடுங்க. அப்புறம் ஒரு க்ளவுஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆனட்டமி டிசெக்ஷன் ஹால் போகிறீங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சர்ஜிக்கல் க்ளவுஸ் ஒன் பாக்ஸாக வாங்கிக்கோங்க. ஒரு 300 rupees இருக்கும். ஒரு 100 செட்டு இருக்கும். அந்த மாதிரி சைஸ் இருக்கும். உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு அந்த சைஸில் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அது உங்கள் ரைட் சைடில் மேலே காமிச்சிருக்கோங்க. அது வந்து லேண்ட்செட். அதாவது ஃபிசியாலஜியில் பிளட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் ஹேண்டை ப்ரிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிங்கரில் ப்ரிக் பண்ணி பிளட் எடுப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி டைப்பில் இருக்க லேண்ட்செட் வாங்கிக்கோங்க. அயனில் லேண்ட்செட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது, ரொம்ப டீப்பாக ப்ரிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டலில் லேண்ட்செட் வரும், அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் நீ ஹேமர், டியூனிங் ஃபோர்க் அதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக அது வந்து எல்லா காலேஜஸ்லையும் கிட்ட ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் காலேஜில் கேட்டுட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் வெளியே சர்ஜிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி நீ ஹேமர் அண்டு இந்த லேண்ட்செட்லாம் வாங்கிக்கலாம். அப்படி கீழே காமிக்கிறது HNE பென்சில்னு சொல்லுவோம். நம்ம ஹிஸ்டாலஜியில் நிறைய ஸ்லைட்ஸ்லாம் பார்ப்போம், அதை வரைய சொல்லுவாங்க. அதுக்கு இந்த HNE பென்சில் வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லர் பிராண்ட். ஸ்டேட்லர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக நல்லாயிருக்கும். அது பார்க்க நல்லா கண்ணுக்கு வந்து பிரைட்டாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சிலே அரௌண்ட் 50 rupees காஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அப்ஸ்ரா பேண்டில் இருக்குது. அப்ஸ்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees தான் ஒரு பென்சிலே. ஆனால் அது வந்து லைட்டாக இருக்கும். நீங்கள் ரஃப்பாக வரைஞ்சி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி அப்ஸ்ரா மாதிரி அந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க. எக்ஸாம் அண்ட் ரெக்கார்டில் வரையத்துக்கு இந்த ஸ்டேட்லர் பிராண்டில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐபேட், பைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு டேஸ் கலராக போகிறீங்க, வீட்டிலேருந்து போகிறீங்கன்னா மட்டும் டிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும் பைக் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மோஸ்ட்லி பஸ்லேயோ இல்லைனா ஆட்டோலையோ அந்த மாதிரியே போய்க்கோங்க. ஐபேட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் ஒன்லி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஐபேட் வாங்கிக்கலாம். அது வந்து கம்பல்சரி இல்லை. வீட்டில் பேரண்ட்ஸை கம்பல் பண்ணாதீங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு.
ஒன்லி அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் செகண்ட் இயரில் கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் இயரில் வந்து கேட்டிங்கன்னா ஐபேட் வந்து அவ்வளோ நெசசரி கிடையாது. நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனாக வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்ஸு, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும். நல்ல பேட்டரி லைஃப் இருக்கிற ஃபோனாக வாங்கிக்கோங்க. நான் எம்பிஎஸ் சேர்ந்துட்டேன், எனக்கு ஐஃபோன் தான் வேணும், எனக்கு S24 Ultra தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் அடம் பிடிக்காதீங்க. ஒரு டீசெண்டான ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் வாங்கிக்கோங்க. ஃபைனல் இயர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வரும். அப்போ உங்கள் சேலரி வச்சு நீங்கள் ஐஃபோன்லாம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் ஒரு பேசிக் நீட், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கோங்க. மற்றபடி லேப்டாப்ஸ் அதுவும் உங்கள் நீடை பொறுத்து தான். நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன புக்ஸ் வாங்கணும், எப்படி படிக்கணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.